பஞ்சாபி டைப் பேண்ட் எப்படி தைக்கிறேன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிளாத்தை இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. என்கிட்ட லூஸ் இல்லாதபடி ஃப்ளாட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. முதல் பாட்டம் லைன் மார்க் பண்ணிக்குவோம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது 13 ஏஜ் குழந்தையோடது, 35 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ 5.5 இன்ச்சு யோக் பீஸ் போட்டு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு ஃபோர்க் ரவுண்டு. இந்த ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமை கட் பண்ணிடுவோம். பாட்டம் கிராஸில் கட் பண்ணும்போது எல் ஷேப்பில் வரும். இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக வரும். அந்த இடத்த ஒரு 4 இன்ச்சு ஸ்கொயரில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த பேண்ட்டுக்கு 2 இன்ச்சு டக் வைக்கிறோம், அதனால கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ யோக் பீஸ் வந்து 20 இன்ச்சு வரும், அதனால 2 இன்ச்சா 5 இது வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். சின்ன டக்கு வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மிடில் ஒரு 2 இன்ச், இது ரெண்டுக்கு ஊடால ஒரு 2 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 2 இன்ச். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா டக் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன டக்கை வச்சா இன்னும் அழகாக இருக்கும், ஆனால் அதுக்கு மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலாக இருக்கணும். இப்போ யோக் பீஸ் 7 இன்ச் வர மாதிரி ப்ளஸ் 1/2 இன்ச் ஃபோல்டிங், 7.5 இன்ச். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சு. இதை 4 ஃபோல்ட் பண்ணி சைடு மார்க் எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டிச்சிங். யோக் பீஸில் மார்க் பண்ண இடத்துல
ரோப் கோர்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அடிச்சு விட்டுக்கோங்க. இந்த பீஸை ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே பேட்ச் பண்ணிடுங்க. இப்போ நாடா உள்ள கோர்த்துடலாம். அப்படியே கவர் பண்ண மாதிரி சுற்றி பட்டி அடிச்சிருவோம். கரெக்டாக எல்லாம் மார்க் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா தைக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லினன் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேண்ட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நாடா வெளியே வராமல் இருக்கும். யோக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நாலாக டிவைட் பண்ணி எல்லா பக்கம் மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து ஃப்ளீட் வச்சிரும். பாட்டமுக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் கேன்வாஸ் ஒட்டிக்கோங்க. கார்னர் வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பி பேட்ச் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 காலுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி தைச்சுக்குவோம். அடுத்து சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அதை அப்படியே ஓவர்லாக் அடிச்சு எடுத்துக்குவோம்.
அடுத்து ஃபோர்க் ரவுண்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு அதையும் ஓவர்லாக் அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அந்த சைடில் இருந்து டக்கு வச்சுக்குவோம். ஆஃப் இது இந்த சைடில் வச்சோம்னா ஆஃப் இது அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வைக்கணும். அதே மாதிரி 4 பக்கமும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி வைக்கணும். அப்போ தான் அந்த ரிங்கிள்ஸ் கரெக்டாக விழுக்கும். அப்படி இந்த பக்கம் திருப்பி வச்சிடணும். அந்த ரவுண்டில் வந்து இப்படி வச்சுட்டு திரும்ப இங்கிட்டு ஆப்போசிட்டில் வைக்கணும். சென்டர் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து ஆப்போசிட் சைடு நம்ம ஏற்கனவே எல்லாம் மார்க் பண்ணியிருக்கனால ஈஸியாக வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இனி யோக் பீஸ் இதில் ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். டக்கு இந்த பக்கம் பிடிச்சிடாம கொஞ்சம் கவனமாக ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சோன்னா ஓவர்லாக் போட்டு அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.